நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே ஒரே டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சு? அட அதே ஏன்பா கேட்குற? ஒரே டென்ஷனால தான் ஒரே டென்ஷனாக இருக்குது. என்னண்ணே டென்ஷன்? வீட்டில் டென்ஷன் செட் வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. போய் மாற்றிடுவான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது. என்னான்னு கொஞ்சம் பார்த்து கொடுங்க தம்பி. இதுதானா மாட்ட தெரியாமல் மாட்டி வச்சிருக்காங்க? யாருண்ணே மாட்டினது இது? நீங்கள் தப்பாக மாட்டிட்டு இதுகிட்ட போய் என்ன டென்ஷன் காட்டிட்டு இருக்கீங்க? பேரு டென்ஷன் செட்டுக்காக இதுகிட்ட போய் டென்ஷன் ஆகிட்டே இருக்கலாமா? எப்படி மாட்டணும்னு அழகாக சொல்லித்தரேண்ணே, வாங்கண்ணே. சரி தம்பி, சொல்லித்தாங்க. இந்த 2 ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணி மேலே உள்ளதை கழட்டிக்காங்க. கழட்டிட்டிங்கன்னா அடுத்து அந்த கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியில் ஒரு சின்ன கருப்பு கலர் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி கீழே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூ லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் ஆடும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சுருந்த டென்ஷன் செட்டை எடுத்து அதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இல்லை 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒன்று சின்ன ஹோல்ஸ், இன்னொன்று பெரிய ஹோல்ஸ் இருக்கும். சின்ன ஹோல்ஸில் வந்து அந்த கம்பி உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சமயத்தில் உள்ளே போகலன்னா சைடில் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அது உள்ளே போகும். உங்களுக்கு அப்படி உள்ளே போனால் திருப்பள்ளி பேக் சைடை பிடிச்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். லைட்டாக கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த தட்டு இருக்குல்ல, அது போய் அந்த மிஷினோட டச் ஆகிடக்கூடாது. மிஷினோட உடம்போட கொஞ்சம் கேப் உள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் கையில் பிடிச்சி கொஞ்சம் டைட் வச்சுக்கணும். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ என்னென்னா இந்த ஸ்ப்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்ப்ரிங்கு மாற்றினால அது கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஒரு டெம்பர் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டைட் வச்ச இடத்த வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு நான் கை வச்ச கட்டை விரல் வச்சுருக்கேன்ல, அது உள்ள அந்த இடையில வந்து ஒரு 2 கம்பி மாதிரி இருக்கும். அதை அப்படியே ரிவர்ஸில் சுற்றுனீங்கன்னா, அதாவது எந்த போர்ஸ் தான் இந்த பக்கத்து சுற்றணும், இந்த பக்கத்து சுற்றுனீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கு கீழே இறங்கிடும். டெம்பர் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நல்லா டெம்பராக வச்சுக்கணும். எந்த அளவுக்கு டெம்பர் நமக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு டெம்பர் நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு போதுன்ற அளவு கரெக்டான டெம்பர் வச்சுக்கணும். அப்படியே ஒரு விரலில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு விரலில் வந்து அதை வச்சு அப்படியே டைட் வச்சுட்டா நம்ம டென்ஷன் செட்டை மாட்டுறதுக்கான வேலை முடிஞ்ச அளவு டைட் வச்சுக்க வேண்டியதான். இது எதுக்குன்னா, இப்போ இந்த கீழே உள்ள ஸ்ப்ரிங்கு உள்ளே போதில் அது உள்ளே போகாமல் அடியில் இந்த கம்பியை விட்டு லைட்டாக தூக்கி பிடிச்ச மேனிக்கு நம்ம கையில் பிடிச்சி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து வந்து அந்த ஃபேஸ் பிளேட், இதுதான் ஃபேஸ் பிளேட். இதை எடுத்து அதில் மாட்டி மேலேயும் கீழேயும் கரெக்டாக நம்ம டைட் வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் பெரிய பெரிய திருப்புளின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஊசி கலட்டக்கூடிய அந்த திருப்புளியை வச்சு நீங்கள் இதை சரி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நீங்கள் பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கு கம்பி மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நடுவில் கோடு மாதிரி இருக்குல்ல கம்பியில், அதுக்கு நேராக இது மாட்டிடணும் நீங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 2 தட்டு இருக்கும். அந்த 2 தட்டுக்கும் கரெக்டாக போடணும். இந்த மாதிரி நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உள்ளே போகாது. அந்த 2 தட்டுக்கும் வெளிப்பக்கங்கிறது இப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் இதான் வெளிப்பக்கங்கிறது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை மாட்டின ஆல்ரெடி எடுத்து உள்ளே விட்டுற வேண்டியது தான். இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வச்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அது பேக் சைடில் தான் விடணும். சரிங்களா? அந்த தட்டுக்கு அது விட்டுறக்கூடாது. இது வந்து அடுத்து விடணும். அடுத்து அந்த ஹோல்ஸ் உள்ள தட்டில் இந்த குச்சி உள்ள மாதிரி உள்ளே விட்டுறணும். அடுத்து சில்வர் கலரில் இருக்கும். இதையும் எடுத்து அந்த 2 கம்பிக்கு இடையில விட்டுறணும். கடைசியாக ஸ்ப்ரிங் எடுத்து உள்ளே விட்டுட்டு அந்த சைடு ஒரு 2ல் பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணுறதை வச்சு டைட் பண்ணி விட்டுற வேண்டியதான் நீங்கள். அதே மாதிரி இந்த கம்பி இருக்கும். இந்த கம்பி வந்து எல்லா இதுலேயும் இருக்குன்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா ஒன்றுமும் ஆகாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.